ஹலோ ஆல். லாஜிக்கல் வென் டயக்ராம் யூஸ் பண்ணி எஸ்ஏ எக்ஸாமில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் படத்தில் எது கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை குறிக்கிறது? நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களேங்க. இந்த டயக்ராமில் இவங்க கொடுத்துருக்க இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டை இது எது ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படி தான் நம்ம கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போமா? சில இசையமைப்பாளர்கள் ஆசிரியர்கள், அதாவது சம் கண்டிஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சில இசையமைப்பாளர்கள்னால் இந்த இடத்துல சம் கண்டிஷன் தானே. அவங்க என்னவா இருக்காங்க? ஆசிரியர்களாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் சில இசையமைப்பாளர்கள் நமக்கு ஆசிரியர்களாக இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? சில ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள். ஆசிரியர்கள் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. ஸோ சில ஆசிரியர்கள் விளையாட்டு வீரர்கள்னு சொல்லியிருக்காங்களா? பிளேயர்ஸ். ஸோ ஆசிரியர்கள் சில பேர் விளையாட்டு வீரர்களாகவும் இருக்காங்க. ஆனால்னு ஒரு கண்டிஷன் இருக்கா? இதில் என்ன சொல்லியிருக்காங்க? எந்த இசையமைப்பாளர்களும் விளையாட்டு வீரர்கள் இல்லை. ஸோ இசையமைப்பாளர்கள் இங்கே இருக்காங்க, விளையாட்டு வீரர்கள் இங்கே இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் நமக்கு கனெக்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ நமக்கு டயக்ராமே அப்படி தானே இருக்குது. இதே மாதிரி டயக்ராம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ வருமா? வராது. ஏன்னா 3 பேருமே லிங்க் பண்ண மாதிரி நமக்கு டயக்ராம் இருக்குது சம் கண்டிஷனில். ஸோ அது வராது. தென் ஆப்ஷன் பி பாருங்கள். பியும் சியும் நமக்கு ஆல் கண்டிஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாம்பிள் எல்லா இசையமைப்பாளர்களும் ஆசிரியர்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பியும் வராது, சியும் வராது. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி. இப்போது இந்த ஸ்கொயர் இருக்குல்லங்க, இதை வந்து இசையமைப்பாளர்கள்னு வச்சுக்கோங்க. தென் இந்த இடத்துல இருக்க இந்த சர்க்கிளை பிளேயர்ஸ்னு வச்சுக்கோங்க. அப்போது இங்கே யார் இருப்பா? டீச்சர்ஸ். இதுக்கு மீனிங் என்னென்னா டீச்சர்ஸில் சில பேர் நமக்கு இசையமைப்பாளர்களாக இருக்காங்க. தென் அவங்களே சில பேர் பிளேயர்ஸாகவும் இருக்காங்க. இது கிளியராக இருக்கா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி.